Hello students, good afternoon. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் சப்செட்னா என்னன்னு பார்த்தோம், டிஸ்ஜாயின்ட் செட்னா என்னன்னு பார்த்தோம், ஓவர்லாப்பிங் செட்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பவர் செட். த செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் எ செட் ஏ இஸ் கால்டு த பவர் செட் ஆஃப் ஏ. இட் இஸ் டினோட்டட் பை பி ஆஃப் ஏ. அதாவது என்னென்னா சப்செட் எழுதிக்கணுங்க. அந்த சப்செட் எல்லாத்துக்கும் ஒரு செட் ஆஃப் ஆல் ஒரு ஓப்பன் க்ளோஸ் போட்டோம்னா அதுக்கு பேர் தாங்க பவர் செட். அந்த பவர் செட்டை எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா பி ஆஃப் ஏ அப்படின்னு டினோட் பண்ணணும். அதான் சொல்லியிருக்காங்க, த செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் எ செட் ஏ இஸ் கால்டு த பவர் செட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிற ஒரு செட்டில் 2,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பவர் செட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பவர் செட்டு கேட்டாங்கன்னாவே ஃபஸ்ட்டு சப்செட் ரைட். ஓகே, ஸோ சப்செட் இப்போ 2,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சப்செட் எப்படிங்க எழுதுவோம்? எல்லா செட்டுக்குமே எம்டி செட்டுங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்குங்களா? எம்டி செட். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு 2, அப்புறம் 3, அப்புறம் கொடுத்துருக்க செட் ஃபுல்லாக எழுதுவோம். ஸோ 2,3. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே சப்செட் எழுதினா இந்த சப்செட்டுக்கு ஒரு ஓப்பன் ஒரு க்ளோஸ் போடுறேங்க. இதுக்கு பேர் தாங்க பவர் செட். அவ்வளோதாங்க. ஸோ பாருங்கள், இந்த சப்செட் ஆஃப் ஏ ஆர் எம்டி செட் 2, 3, 2,3. அடுத்து இந்த பவர் செட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு ஓப்பன் ஒரு க்ளோஸ் போடுறோம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். இல்லை டவுட் இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. வி ஆல்ரெடி நோட்டட் தட் என் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் பி ஆஃப் ஏ. அதாவது இப்போ ஒரு ஏங்கிற செட் இருக்குன்னா அந்த ஏங்கிற செட்டில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத விட என் ஆஃப் பி ஆஃப் ஏங்க விட அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிங்க. என் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் பி ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சம் அடுத்த சம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இந்த செட்டை விட இது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இப்போ என் ஆஃப் ஏக்கு பதிலாக எம்முன்னு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த என் ஆஃப் ஏக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எம்முன்னு எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? இஃப் என் ஆஃப் ஏ வந்து எம்மாக இருந்துச்சுன்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ இருக்குல்ல, இது எப்படி இருக்குன்னா 2 பவர் எம்மாக இருக்குங்க. அப்போ நீங்கள் இதிலே கம்பேர் பண்ணி பாருங்களேன். இது வந்து இப்போ 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்முக்கு பதிலாக நான் 2 போடுறேங்க. அப்போ இங்கே எம்முக்கு பதிலாக 2 போடும்போது 2 ஸ்கொயர் பண்ண என்னங்க வரும்? 4ஆ? அப்போ என் ஆஃப் ஏ வந்து 2ன்னு போட்டேன். ஆனால் என் ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து 4 கிடச்சிருச்சு. அப்போ எதுங்க பெருசு? என் ஆஃப் பி ஆஃப் ஏ தானே பிக்கரு. அதனால தான் இங்கே லெஸ் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்காங்க. புரியுதுங்களா எப்படின்னு? ஓகே, சரி செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, இஃப் என் ஆஃப் ஏ வந்து எம்மாக இருந்துச்சுன்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து 2 பவர் எம்மாக இருக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம். இஃப் என் ஆஃப் ஏ வந்து எம்மாக இருந்துச்சுன்னா தென் என் ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து 2 பவர் எம்மாக இருக்கும். அது வந்து இது ஒரு கண்டிஷன். அடுத்து பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. இப்போ ப்ராப்பர் சப்செட், பவர் செட் வேறங்க, ப்ராப்பர் சப்செட் வேறு. ஸோ ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ. ஆல்ரெடி இந்த என் ஆஃப் பி ஆஃப் ஏ எழுதணுங்கள, இந்த என் ஆஃப் பி ஆஃப் ஏ எழுதணும்ல, இது கூட ஒரு -1 போடுங்க. ஸோ என் ஆஃப் பி ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் இப்போ தான்? 2 பவர் எம். அப்போ 2 பவர் எம் -1. புரியுதுங்களா? ஸோ இது என்னென்னா ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. இதுக்கு பேர் என்னங்க? ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. பவர் செட் வேறு, சப்செட் வேறு, ப்ராப்பர் சப்செட் வேறு. ஓகேங்களா? ஸோ பவர் செட் அப்படின்னா சப்செட் எல்லாத்துக்கும் ஓப்பன் க்ளோஸ் த செட் ஆஃப் ஆல் போட்டோம்னா அதுக்கு பேர் தான் பவர் செட். ஓகேங்களா? அதுவே ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் எம்மை ரெண்டு பக்கட்டும் -1 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ சம் பார்க்கலாங்க. எக்ஸாம்பிள் சம் 1.9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்முங்க. ஸோ கவனிங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட். மொத்தம் எத்தனை சப்செட் இருக்குன்னு கேட்குறாங்க. அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் இருக்கும் அப்படிங்க. மொத்தம் எத்தனை சப்செட் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தான் இந்த ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எத்தனை ப்ராப்பர் சப்செட் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் நெக்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? ஓகே, இப்போ கொடுத்துருக்க கொஷின் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஸோ கிவன் கொடுத்துட்டு எக்ஸ் எழுதியிருக்காங்க. இப்போ என் ஆஃப் எக்ஸ்னால் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இந்த செட் எக்ஸ். எக்ஸில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ என் ஆஃப் எக்ஸ் எத்தனை இருக்குது? 6 எலமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்னங்க இருக்குது? த நம்பர் ஆஃப் சப்செட். த நம்பர் ஆஃப் சப்செட் அப்படின்னா என்ன ஃபார்முலானா என் ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எம். இதான் ஃபார்முலாங்க. ஆனால் இந்த ஏக்கு பதிலாக இங்கே யாருங்க இருக்கா? கொஷினில் யார் இருக்கா? எக்ஸ் இருக்கா. அப்போ எக்ஸுக்கு ஃபார்முலா சேஞ்ச் பண்ணுங்கள். என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எம். எம் அப்படிங்கிறது என் ஆஃப் எக்ஸ் என் ஆஃப் ஏவை எம்முன்னு சொல்கிற மாதிரி இங்கே எம்முங்கிறது என் ஆஃப் எக்ஸை நம்ம எம்முன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ எம்மோட வேல்யூ இங்கே என்ன இருக்குங்க? 6. அப்போ 2வை 6 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2வை 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 4 2s are 8. இன்னும் 3 டைம்ஸ் பண்ணால் 8 வருங்களா? ஸோ 8 8s are எவ்வளோங்க? 64. அப்போ இந்த செட்டுக்கு நம்ம சப்செட் எழுதணும்னா எத்தனை செட் எழுதலாம்னா 64 சப்செட் எழுதலாம். ஓகேங்களா? அப்போ அந்த நம்பர் ஆஃப் சப்செட் எத்தனை இருக்குன்னா 64 இருக்குது. ஓகேங்களா?
அதுக்குள்ளே சப்செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனை நம்பர் இருக்குன்னா 64 இருக்கும். அடுத்து பாருங்கள் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். ஸோ ப்ராப்பர் சப்செட் ரொம்ப ஈஸி, ஆல்ரெடி போட்டிருக்கிறது கூட -1 சேர்க்கணும். ஸோ -1 சேர்க்கும் போது ஆல்ரெடி n ஆஃப் p ஆஃப் எக்ஸு போட்டிருக்குங்களா, p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்னங்க போட்டோம் 2/6ன்னு போட்டாங்களா, அப்போ இது கூட -1 சேருங்க, அவ்வளோதான். n ஆஃப் p ஆஃப் எக்ஸ் -1 is equal to 2/6 -1. ஓகேங்களா, அப்போ 2/6 இப்போ தானே போட்டோம், என்ன வந்துச்சுங்க 64 -1. 64ல் 1 மைனஸ் பண்ணுங்க 63. ஓகேங்களா, இதில் டவுட் இருக்குங்களா? ஆல் ஆஃப் யூ கிளியர்? ஓகே. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு என்னங்க ஃபார்முலா, n ஆஃப் p ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு 2/m. அந்த m என்னங்க n ஆஃப் ஏவை தான் mன்னு சொல்லுவோம். ஓகே, அதுவே n ஆஃப் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்னா n ஆஃப் p ஆஃப் x -1 இஸ் ஈக்குவல் டு 2/n ஆஃப் x -1. ஓகேங்களா, இதில் டவுட் இருக்குங்களா? ஓகே, இதே மாதிரி எக்ஸசைஸில் சம் இருக்குது, அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள் 7th கொஷின். 7th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் a இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் பிரைஸ் a, b closing price again ஒரு closing, write the subset of a, write the subset of a. ஸோ இது ஃபஸ்ட்டு கொஷினுங்க, லிசன் பண்ணுங்கள். 7th கொஷின் சொல்யூஷன். ஸோ இப்போ the subset of a ஆர், இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷின் a கொடுத்துருக்காங்களா, அப்போ ஃபஸ்ட்டு சப்செட் எழுதணும். அவங்க கொஷின் கொடுத்துருக்கதே சப்செட்டு தான் கேட்டிருக்காங்க. the subsets of a ஆர், இதோட சப்செட் எழுதுங்க. ஃபஸ்ட்டு எல்லா செட்டுக்குமே எதுங்க சப்செட்டு, எம்டி செட்டுங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்குங்களா? ஓகேங்களா, ஓகே. த சப்செட் ஆஃப் ஏ ஆர், ஃபஸ்ட்டு எம்டி செட்டுங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஏ மட்டும் இருக்குங்களா, அப்போ ஏ ஒரு சப்செட்டாக இருக்கும். அடுத்து என்னங்க இருக்குது, ஏ கமா பிங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்கும். அந்த செட்டுக்குள்ளே இருக்க ஓப்பன் க்ளோஸ் ரெண்டையும் சேர்த்தாங்க எடுக்கணும், தனித்தனி எடுக்கக்கூடாது. அப்புறம் அந்த கொடுத்துருக்க செட்டை அப்படியே எழுதுங்க. கொடுத்துருக்க செட்டை இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிருங்க, அவ்வளோதான். அப்போ மொத்தம் இதில் எத்தனை நம்பர் சப்செட் இருக்குங்க, மொத்தம் 4 சப்செட். இப்போ ஃபார்முலா என்னங்க, நமக்கு n ஆஃப் ஏல எத்தனை இருக்கும், நம்பர் ஆஃப் சப்செட் வேணும்னா இங்கே நம்பர் ஆஃப் சப்செட் 1 2 தான் இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டால் எத்தனைங்க வரும், 4 வருங்களா. அப்போ நம்ம போட்டுக்கிறது கரெக்டானு பாருங்கள், மொத்தம் நமக்கு 4 எலமெண்ட் வருதான்னு 1 2 3 4. ஓகேங்களா, அந்த கடைசியாக கொடுக்குறது எடுத்து எழுதிருங்க. கிளியர்? இந்த 7th கொஷின் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு என்னங்க பார்த்தோம், ரைட் ஆல் த சப்செட் ஆஃப் ஏ, ஏல இருக்க சப்செட்லாம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த சப்செட் ஆஃப் ஏ ஆர் எழுதி ஃபஸ்ட்டு எம்டி செட் எழுதணும், அப்புறம் ஏ எழுதணும், அப்புறம் ஏ கமா பி எழுதணும், அப்புறம் கொடுத்துருக்க கொஷின் அப்படியே எடுத்து எழுதணும், அவ்வளோதாங்க. இதுக்கு 2 மார்க்குங்க. ஓகேங்களா, அடுத்து 8th கொஷின் பாருங்கள். ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் த ஃபாலோயிங் செட். கொடுத்துருக்கிறதுக்கு பவர் செட் கேட்குறாங்க, ரொம்ப ஈஸிங்க. பவர் செட்னா ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், சப்செட் எழுதிட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ லிசன். ஸோ ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் த ஃபாலோயிங் செட். ஃபஸ்ட்டு கொஷின் ஏ வந்து ஏ கமா பியில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஏங்கிற செட்டுக்கு ஃபஸ்ட்டு சப்செட் எழுதுங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கமா பி கொடுத்துருக்காங்களா, அப்போ ஏ கமா பிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா சப்செட் எழுதுங்க. எல்லா செட்டுக்குமே எம்டி செட்டுங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்கும். அடுத்து ஏ மட்டும் எழுதலாம், அப்புறம் பி மட்டும் எழுதலாம், அப்புறம் ஏ கமா பி ரெண்டையும் சேர்த்து எழுதலாங்க. ஓகேங்களா, இப்போ நான் எழுதிட்டேனுங்களா, இதுக்கு பேர் என்னங்க சப்செட், அதான் எழுதியிருக்காங்க. த சப்செட் ஆஃப் ஏ ஆர் எம்டி செட் ஏ பி ஏ கமா பி. ஸோ இங்கே என்னங்க கேட்குறாங்க, பவர் செட் கேட்டிருக்காங்களா. ஸோ பவர் செட் அப்படின்னா பவர் செட்டை என்ன லெட்டில் டினோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், பி ஆஃப் ஏ. ஸோ அப்போ இங்கே எழுதியிருக்க எல்லாத்துக்குங்க ஒரு ஓப்பன் ஒரு க்ளோஸ் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தாங்க பவர் செட். ஃபினிஷ்டுங்களா ஃபஸ்ட்டு சம்? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். பி வந்து கொடுத்துருக்காங்க 1, 2, 3 அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு சப்செட் எழுதலாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன எழுத போகிறோன்னா சப்செட் எழுத போகிறோம். ஓகேங்களா, சப்செட் எழுதும் போது ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம், எம்டி செட். அடுத்து தனித்தனி செட்டாக எழுதுவோம். ஃபஸ்ட்டு 1 எழுதுகிறோம், 2 எழுதுகிறோம், 3 எழுதுகிறோம். அடுத்து பேராக எழுதலாங்களா. பேராக எழுதும்போது ஃபஸ்ட்டு என்னங்க எழுதுவோம், 1, 2, அடுத்து 2, 3, அடுத்தது 1, 3. அடுத்து இந்த செட்டை கொடுத்துருக்க செட்டை அப்படியே எடுத்து எழுதுகிறோம், 1 2 3. ஸோ இப்போ நம்ம எழுதியிருக்க சப்செட் கரெக்டானு பார்க்கலாங்களா. சப்செட்டுக்கு என்னங்க ஃபார்முலா, இங்கே எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ 2/3, 2வை 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்னங்க வரும், 8 வரும். 8 வருதான்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. அப்போ நம்ம சப்செட் எழுதியாச்சு, கரெக்டாக எழுதியாச்சு. இப்போ பவர் செட் வேணும்னா என்ன பண்ணணும், இதை ஓப்பன் பண்ணி ஒரு க்ளோஸ் பண்ணணும், அதாங்க இங்கே பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், த சப்செட் ஆஃப்
BR ஃபஸ்ட்டு எம்டி செட்டு, அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 1, 2, அடுத்து 2, 3, அடுத்து 1, 3. அப்புறம் கொடுத்துருக்க கொஷின் அப்படியே எழுதியிருக்காங்க. பவர் செட் ஆஃப் B கொடுத்துருக்க கொஷின் B-ஆ இருக்கனால P ஆஃப் Bன்னு எழுதுறாங்க. பவர் செட் ஆஃப் A அப்படின்னா P ஆஃப் Aன்னு எழுதுவோம். ஸோ இப்போ P ஆஃப் B ஈக்குவல் டு இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். D பாருங்கள். P, Q, R, S அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் எத்தனைங்க இருக்குது மொத்தம்? 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ 4 எலமெண்ட் இருந்துச்சுன்னா 2^4. அப்போ 2^4 அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோங்க வரும்? 2^4 அப்படின்னா 2 2 சார் 4, 4 4 சார் 16. ஓகேங்க. அப்போ 16 எலமெண்ட் வரும். ஸோ பார்க்கலாம் பாருங்கள். இங்கே கொஷின் என்னங்க கொடுத்துருக்காங்க? டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எழுதணும்? இந்த சப்செட் ஆஃப் டி ஆர் ஃபஸ்ட்டு எம்டி செட் எழுதுவோங்களா? அடுத்து என்ன எழுதுவோம்? பி எழுதியிருக்காங்களா பாருங்கள். அடுத்து கியூ, அடுத்து ஆர், அடுத்து எஸ், அடுத்து 2 ஜோடி ஜோடியாக எழுதுங்க. பிக்யூ பிஆர் பிஎஸ், பிக்யூ பிஆர் பிஎஸ். ஓகே எழுதிட்டாங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்து கியூஆர் கியூஎஸ், கியூஆர் கியூஎஸ். ஓகேங்களா? அடுத்தது ஆர்எஸ். அடுத்து மூணா எழுதுங்க. பிக்யூஆர், அடுத்து கியூஆர்எஸ், அடுத்து என்னங்க? பிக்யூஆர், அடுத்து கியூஆர்எஸ், அடுத்து பிஆர்எஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். பிக்யூஎஸ், அடுத்து பிக்யூஆர்எஸ். ஓகேங்களா? பவர் செட்னா என்னங்க பண்ணுவோம்? இதை அப்படியே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே. எகெயின் ஒரு டைம் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க? P, Q, R, S கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னங்க பண்ணுவோம்? எம்டி செட் எழுதுவோங்களா? அப்புறம் தனித்தனியாக எழுதுவோம். ஸோ தனித்தனியாக எழுதும்போது ஃபஸ்ட்டு P, அப்புறம் Q, அப்புறம் R, அப்புறம் S. அப்புறம் ஜோடி ஜோடி எழுதுங்க. ஜோடி ஜோடி எழுதும்போது P, Q, அடுத்து Q, R, அடுத்து R, S. நம்ம எழுதும் போதுங்க இப்படி தாங்க எழுதணும். P, Q, P, R, P, S. ரிவைஸில் வரக்கூடாது. அடுத்து எழுதும்போது என்ன பண்ணுங்க? Q, R, அடுத்து Q, S. அது எழுதியிருக்காங்க பாருங்கள். Q, R, Q, S. ஓகேங்களா? அடுத்து ஆரை வச்சு எழுதும் பொழுது R, S. ஓகேங்களா? இப்போ 2 ஜோடி எழுதிட்டோம். அடுத்து 3 ஜோடி எழுதலாம். P, Q, R, S. 3 ஜோடி எழுதும்போது என்னங்க எழுதுவோம்? PQR. இதை 3 எழுதுவோங்களா? ஓகே. அடுத்து என்னங்க எழுதுவோம்? PRS. இதை 3 எழுதுவோங்களா? ஓகே. அதான் எழுதியிருக்காங்க பாருங்கள். PQR, அடுத்து PRS, அதாவது PQR எழுதியிருக்காங்க பாருங்கள். அடுத்து PRS எழுதியிருக்காங்க. அடுத்து இதுலேருந்து எழுதுங்க. QRS எழுதியிருக்காங்களா? QRS. ஓகே. அடுத்து இப்படி எழுதலாம் பாருங்கள். PQS. ஸோ 3 ஜோடி எழுதியாச்சு. 2 ஜோடி. அடுத்து 4 கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் எழுதிருங்க. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னா 16 இருக்கும். கரெக்டாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 16 இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் எழுதி ஒரு ஓப்பன் ஒரு க்ளோஸ் போட்டுறாங்க. அவ்வளோதாங்க. ஒரு ஓப்பன் க்ளோஸ் போட்டோம்னா அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த இடத்துல இங்கே ஓப்பன் வராது, க்ளோஸ் வராதுங்க. இங்கே எழுதாதீங்க. இங்கே மட்டும் க்ளோஸ் போட்டால் போதுங்க. ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 4th கொஷின் பாருங்கள். E வந்து எம்டி செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. E என்னங்க கொடுத்துருக்காங்க? எம்டி செட். த பவர் செட் ஆஃப் E. ஸோ எம்டி செட்னா எம்டி செட்டுக்கு பவர் செட் ஆஃப் E, P ஆஃப் E ஈக்குவல் டு வெறும் எம்டி மட்டும் போட்டால் போதுங்க. ஓகேங்களா? அதுவே எம்டி செட். அப்போ P ஆஃப் E இஸ் ஆல்சோ எம்டி செட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். 8th கொஷினில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 9th கொஷின் பார்க்கலாங்களா? ஓகே. ஸோ பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் ஒரு சம் பார்த்தாங்களா? அதே சேம் மெத்தடு தாங்க. இங்கே கொடுத்துருக்க செட்டோட நம்பர் என்னங்க கொடுத்துருக்காங்க? லெட்டர் என்னங்க கொடுத்துருக்காங்க? W அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க? கலர்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரெட், ப்ளூ, எல்லோ. ஸோ கிவன் எழுதியாச்சு. இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் டபிள்யூவில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள்? 1 2 3. ஸோ 3 எழுதியாச்சு. நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு என்னங்க ஃபார்முலா? N ஆஃப் A, அதாவது N ஆஃப் P ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு, அங்கே என்ன பார்த்தோம்னா அந்த ஃபார்முலா எழுதிடுறேங்க. N ஆஃப் A வந்து M இருந்துச்சுன்னா N ஆஃப் P ஆஃப் A வந்து 2^m இருக்குங்கிறது ஃபார்முலாவா? ஓகே. இங்கே யாருங்க இருக்கா? டபிள்யூன்னு இருக்காங்களா? அப்போ இங்கே டபிள்யூன்னு இருந்தாங்கன்னா ஏக்கு பதிலாக இங்கே டபிள்யூ போடுவோங்களா? அப்போ இங்கே எம்முங்கிறது. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்னங்க போடுவோம்? டபிள்யூ போடுவோம். அதாங்க எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ N ஆஃப் P ஆஃப் W ஈக்குவல் டு 2^m. ஸோ 2^mங்கிறது தான் இங்கே N ஆஃப் W. ஸோ அப்போ இந்த N ஆஃப் Wயோட வேல்யூ என்னங்க? 3. அப்போ 2^3. ஸோ 2 3 டைம்ஸ் போடுங்க. 2 2s are 4, 4 2s are 8. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். எனிபடி டவுட்? ஓகே. நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்னா ஒன்றுமே இல்லைங்க. இந்த சைடு போட்டிருக்கிறது கூட ஒரு -1, இந்த 2 கியூபுக்கு பக்கத்தில் ஒரு -1. அதான் எழுதியிருக்காங்க. N ஆஃப் P ஆஃப் W -1. N ஆஃப் P ஆஃப் Wயோட வேல்யூ என்னங்க? 2 கியூப் -1. அப்போ 2 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 8 -1. 8 -1 என்னங்க? 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருக்குங்களா? நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு என்ன ஃபார்முலா? N ஆஃப் A வந்து M இருந்துச்சுன்னா N ஆஃப் P ஆஃப் A வந்து 2^m இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள்.
x வந்து x squared such that x belongs to n x squared less than or equal to 100. இந்த x எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கும். நேச்சுரல் நம்பர் என்னங்க ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 அப் டு எக்ஸட்ரா அப்படின்னு இருக்குங்களா. ஓகே, ஸோ பாருங்கள் 1 2 3 அப் டு எக்ஸட்ரா இருக்குது. ஓகே, இவங்க கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த கொடுத்துருக்க எக்ஸ் ஸ்கொயர்டு எப்படி இருக்குன்னா 100 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ 1 2 டைம் போடுங்க 1, 2 2 டைம் போடுங்க 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. 100க்கு ஈக்குவலாக இருக்கணும் தான் கொடுத்துருக்காங்க. 100 விட அதிகமாக போகக்கூடாது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த கொடுத்துருக்க எக்ஸ் ஸ்கொயரில் மொத்தம் எத்தனை வேல்யூங்க இருக்குது? மொத்தம் 1 4 9 16 25 36 49 64 81 100 மொத்தம் 10 வேல்யூஸ் இருக்குங்க. நீங்கள் நினைக்கலாம் நம்ம n ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு தானே 10 ஸ்கொயர்டுன்னு 10ன்னு எழுதணும், ஏன் மிஸ் வந்து எக்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு. இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு எதுலங்க இருக்குது? இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு எதில் இருக்குது? எக்ஸுக்குள்ளே இருக்குது. அப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த கண்டிஷன் பிரகாரம் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா 10 எலமெண்ட் இருக்கும். அப்போ n ஆஃப் எக்ஸ் தாங்க 10. ஓகேங்களா. சரி, இப்போ என்ன எப்படிங்க நம்பர் ஆஃப் சப்செட் எழுதும்? நம்பர் ஆஃப் சப்செட் எழுதுமோ என்ன எழுதுவோம்? n ஆஃப் p ஆஃப் x ஈக்குவல் டு 2 பவர் m. ஸோ அப்போ n ஆஃப் p ஆஃப் x ஈக்குவல் டு 2 பவர் m. mங்கிறது யாருங்க? 10. அப்போ 2 பவர் 10. 2 10 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 1024 வரும். ஸோ 5 டைம்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். 5 டைம்ஸ் பண்ணும் பொழுது 2 2s are 4, 2 2s are 4, 4 4s are 16, 16 into 2 32. அப்போ 32 5 டைம்ஸ் போட்டால் 32, again 5 டைம்ஸ் ஆல்சோ 32. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 3 2s are 6, again மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6, 3 3s are 9. இப்போ ஆட் பண்ணுங்கள் 4, 60 ஆட் பண்ணால் 12, ரிமைனிங் 1. ஸோ 1024 அதாங்க எழுதியிருக்காங்க 1024ன்னு. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னங்க பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். ஸோ ப்ராப்பர் சப்செட்னா என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல ஒரு -1 போடுவோம், இங்கே ஒரு -1 போடுவோம். அதாங்க இங்கே போட்டிருக்கோம் n ஆஃப் p ஆஃப் x -1. அப்போ 2 பவர் 10 -1, 2 பவர் 10 டைம் போட்டிங்கன்னா என்னங்க வரும்? 1024 -1. ஸோ 1024ல் 1 மைனஸ் பண்ணுங்கள், 1023. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனிபடி டவுட்? ஓகே, அதாவது நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு என்ன ஃபார்முலா? n ஆஃப் p ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு 2 பவர் m. அங்கே p ஆஃப் ஏன்னு கண்டிஷனில் பார்த்தோம், இங்கே கொஷின் எக்ஸில் கொடுத்துருக்கனால எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 10th சம் பாருங்கள். n ஆஃப் ஏ வந்து 4ன்னு கொடுத்துட்டு n ஆஃப் p ஆஃப் ஏ என்னன்னு கேட்குறாங்க. கவனிங்க, n ஆஃப் ஏ வந்து 4ன்னு கொடுத்துட்டு n ஆஃப் p ஆஃப் ஏ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. n ஆஃப் p ஆஃப் ஏ. ஸோ n ஆஃப் p ஆஃப் ஏக்கு தான் என்ன ஃபார்முலாங்க? இங்கே அங்கே ஃபஸ்ட் கொஷினில் என்ன படிச்சிருக்கோம் நம்ம கண்டிஷனில்? n ஆஃப் ஏ வந்து m இருந்துச்சுன்னா n ஆஃப் p ஆஃப் ஏ என்னங்க? 2 பவர் mங்கிறது ஃபார்முலாவா? அப்போ 2 பவர் m அப்படிங்கிறது இங்கே யாருங்க? 4. அப்போ 2 பவர் 4. 2வை 4 டைம்ஸ் போடுங்க, என்ன வருங்க? 16. அவ்வளோதாங்க ஆன்சர். அதாங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு கொஷின் n ஆஃப் ஏ வந்து 4னா n ஆஃப் p ஆஃப் ஏ கேட்டுருங்க. அப்போ n ஆஃப் ஏ வந்து 4. அப்போ n ஆஃப் p ஆஃப் ஏக்கு ஃபார்முலா என்னன்னா 2 பவர் n அல்லது 2 பவர் m. ஸோ இங்கே 2 பவர் nன்னு எடுத்திருக்காங்க, நம்ம mன்னு கூட எழுதலாம். ஸோ அப்போ 2 பவர் n. அப்போ 2 பவர் nங்கிறது அங்கே 6னா n ஆஃப் ஏவை தான் 2 பவர் nன்னு எழுதியிருக்காங்க. அப்போ n ஆஃப் இங்கே n ஆஃப் ஏன்னு எழுதிக்கிங்க. நீங்கள் இந்த nக்கு பதிலாக n ஆஃப் ஏ எழுதிக்கிங்க. அப்போ 2 பவர் 4. 2வை 4 டைம்ஸ் போடுங்க, என்ன வரும்? 16. ஓகே, ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். n ஆஃப் ஏ வந்து 0வா. அப்போ n ஆஃப் p ஆஃப் ஏ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ n ஆஃப் p ஆஃப் ஏக்கு தான் என்ன ஃபார்முலாங்க? 2 பவர் mன்னு ஃபார்முலா. அந்த m தான் யாருங்க? n ஆஃப் ஏ. அப்போ என்ன பண்ணுவோம்? 2 பவர் 0. அப்போ எனிதிங் பவர் 0. எனிதிங் பவர் 0னா என்னங்க? 1. ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு மேலே 0 இருக்குன்னா, ஒரு நம்பருக்கு மேலே 0 இருக்குன்னா, அதாவது எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாங்க. a பவர் 0 ஈக்குவல் டு 1. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க 8th. எனிதிங் பவர் 0 வந்து 1. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், அப்போ 2 பவர் 0 வந்து 1. ஸோ செகண்ட் கொஷின் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள். இப்போ இது வரைக்கும் n ஆஃப் ஏ கொடுத்துட்டு n ஆஃப் p ஆஃப் ஏ கேட்டாங்க. இப்போ பாருங்கள், n ஆஃப் p ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க. n ஆஃப் p ஆஃப் ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 256ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டுறாங்க? n ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 256ஐ நம்ம 2ஆல் மட்டும் தாங்க டிவைட் பண்ணணும். ஏன் 2ஆல் மட்டும் தான் டிவைட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஃபார்முலாவே 2 பவர் m தான்களே. அப்போ 2வை எத்தனை டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணால் 256 வருதுன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு போடலாங்க. 1 2s are 2, again 5ல் 2 2s are 4, again 1 8 16, 8 2s are 16. ஓகே, எகெயின் 2ஆல் போடும்பொழுது 6 2s are 12, 4 2s are 8, எகெயின் 2ஆல் போடும்பொழுது 3 2s are 6, 2 2s are 4, எகெயின் 2ஆல் போடும்போது 16 2s are 32, எகெயின் 2ஆல் போடும்போது 8 2s are, எகெயின் 2ஆல் போடும்போது 4 2s are, எகெயின் 2ஆல் போடும்போது 2 2s are. அப்போ மொத்தம் எத்தனை 2 இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8 2. அப்போ n ஆஃப் p ஆஃப் a is equal to 2 பவர் 8.
அப்போ இந்த எயிட்டுங்கிறது யாருங்க, அதை தான் நம்ம எம்முன்னு சொல்லலாம் அல்லது என் ஆஃப் ஏன்னு சொல்லலாங்களா. ஸோ ரெண்டுமே எயிட்டு தான். அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, என் ஆஃப் ஏ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஏவோட வேல்யூவு எயிட்டு. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்முங்க இன்றைக்கி பார்த்தது எல்லாமே. ஸோ நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஹோம் டெஸ்ட் ரைட் பண்ணிடுங்க. எஃப்சி ஆல்சோ ரைட் பண்ணிடுங்க. எஃப்சி எழுதும் போது நீட்டாக எழுதுங்க. கொஷின் எழுதுறீங்க, சொல்யூஷன் போட்டு ஆன்சர் எழுதுறீங்க. இதில் கொடுத்துருக்க மாதிரி எழுதாதீங்க. ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர், நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் இப்படி எழுதிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.